வணக்கம். என்ற பேர் திருமதி செல்விகா சகாதேவன். நான் விமோச்சனா இல்லத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த விமோச்சனா இல்லம் மது போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கடந்த 14 வருடங்களாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு பழனிவேல் ராமஜெயம், நாங்கள் அவரை செல்லமாக ஜெயமன்னன் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அவர் விமோச்சனாவின் முதலாவது குழந்தை என்றும் நாங்கள் சொல்லுவோம். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் அவருடைய வாழ்க்கையில் 13 வருடங்களுக்கு மேலாக மது போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். அதே வருடம் விமோச்சனா இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடுவார். அந்த வகையில் இந்த வருடமும் அவர் 13 வருடங்களை கடந்த மகிழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிறார். அவருக்கான பதிவு இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னிலை தருகிறோம். ஜெயமன்னன், நீங்கள் விமோச்சனா இல்லத்துக்கு வரும்போது உங்களுக்கு மனதில் என்ன தோன்றி இருக்கும்? உங்களுக்கு இதற்கு முதல் தெரியுமா, நான் போகிறேன் ஒரு புனர்வாழ்வுக்காக, என்னை அங்கே தான் சேர்க்க போகிறார்கள்? நீங்கள் வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நன்றி பணிப்பாளர் அவர்களே. நான் விமோச்சனா இல்லத்துக்கு வரும் முதல்ல பயங்கர குடி போதை வஸ்துக்கு அடிமையாகி எல்லாரும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாக தான் இருந்தேன். ஆரம்பத்தில் நான் விமோச்சனா இல்லத்துக்கு வரும்போது நான் ஒரு நல்ல மனநிலையோடு சுதந்திரமான நினைவோடு நான் வரவில்லை. ஏதோ ஒரு தற்காலிகமாக சும்மா கூப்பிடுகிறார்கள், அங்கே போய் எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, எனக்கு போதை வஸ்துக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் விமோச்சனா இல்லத்துக்கு வந்தேன். ஆனால் விமோச்சனா இல்லத்துக்கு வந்த பிறகு தான் நான் அறிந்தேன் அது ஒரு போதை வஸ்துகளிலிருந்து புனர்வாழ்வு கொடுக்குற ஒரு மையம் என்று. தற்சமயம் நான் 14 வருடங்களாக அடிமையாக இருந்து 28 வருடங்களாக அடிமையாக இருந்து இப்போதற்கு எனக்கு சுகம் கிடைத்து 14 வருடங்களாக சந்தோஷமும் சமாதானமாக இருக்க எனக்கு வழிவகுத்து தந்த அந்த விமோச்சனா இல்லத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் நான் நன்றி கூற மிச்சம் கடனாளியாக இருக்கின்றேன். நன்றி பணிப்பாளர் அவர்களே. விமோச்சனா இல்லத்தில் நீங்கள் இருந்த காலத்தில் உங்களோட நினைவுகள், உங்களோட செயல்பாடுகள், இது இப்போ அந்த பிரயோசனமானதா பிரயோசனம் இல்லையா, நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையை நினைத்து கொண்டீர்கள்? நான் விமோச்சனா இல்லத்தில் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு இது ஒரு என்ன நோக்கத்துக்காக நான் வந்திருக்கிறேன், எப்படியாக இங்கே வந்தேன் என்று கூட எனக்கு தெரியும், ஞாபகம் இருந்தாலும் ஒரு சுதந்திரமாக இருக்க எனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இது ஒரு சுதந்திரமாக இருக்கிற வழிவகுத்து தருகிற ஒரு மையம் என்று அறிந்த பிறகு படிப்படியாக அதிலிருந்து எனக்கு விடுதலையும் விமோச்சனமும் கிடைக்கத்தக்கதாக உங்கள் விமோச்சனா இல்லத்திலும் மட்டுமல்ல உங்களுடைய வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எவ்வாறான மனநிலையில் உங்களுடைய போதைப்பொருள் பாவனையின் நேரமும் அதன் பிற்பாடான விமோச்சனா இல்லத்துக்கு நீங்கள் வந்த பிறகும் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் என்னை எல்லாம் ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள். என்னை ஒரு சமுதாயத்தில் கூடாதமான ஒதுக்கி வைத்திருந்து அந்த பார்வை, அந்த கண்ணோட்டத்தை தான் பார்த்தார்கள். விசேஷமாக குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கள்ளன், ஒரு கூடாதவன், ஒரு சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவன் என்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் என்னை கணித்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். இங்கே இருந்து போய் நான் இப்போ இருக்கும்போது இப்போ எனக்கு எல்லாரும் வாழ்ந்து வரவேற்கிறார்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து கொடுக்கிறார்கள். என்னை எந்த ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு எனது யோசனைக்கேற்ப அவர்கள் நடந்து கொண்டு என்னை வரவேற்க ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் என்னை ஒரு கூடாதவனாக, கள்ளனாக, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனாக ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள். இப்போ என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், அப்போது என்னை வெறுத்தார்கள். அதே வேளை ஜெயமன்னன், இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறீங்கன்றதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லலாமே? ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு நல்ல ஒரு நான் 3 பாஸையும் படித்திருந்தபடியால் சரளமாக ஒரு கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பிறகு கவர்மெண்ட்லேயும் வேலை செய்து கொண்டிருந்தேன். நல்ல உத்தியோகம், நல்ல அந்தஸ்து தான் இருந்தேன். நான் இன்றைக்கு இந்த மது போதை வஸ்துக்கு பழக்கத்துக்கு அடிமையாகி வர எனக்கு பொருளாதாரம் பிரச்சனை வந்தது. என் பதவி, என் பட்டம், என் அந்தஸ்து எல்லாம் படிப்படியாக குறைந்து சுருக்கமாக சொல்ல போனால் ரோட்டில் நிற்கிற அளவுக்கு தான் கொண்டு விட்டது. என்னை கவனிப்பாரற்ற நிலையில் என்னை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை எல்லாரும் என்னை கண்டதையும் வெறுத்தார்கள். ஆனால் அந்த வெறுப்பின்
வெறுத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நான் அந்த தற்செயலாக அந்த விமோச்சனா இல்லம் காட்டப்பட்டு விமோச்சனா இல்லத்துக்கு வந்தேன். விமோச்சனா இல்லத்தில் வந்து இருந்து நான் திருப்பி படிப்படியாக வந்த பிறகு எனக்கென்று ஒரு சில கொள்கைகள், எனக்கென்று சில தகுதிகள், எனக்கென்று சில உத்தியோகங்கள் எல்லாம் கிடைத்து எனக்கு இப்போ நான் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தாக, வரவேற்கத்தக்கதாக ஒரு மனுஷனாக, கணவனாக, நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு உறவினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ நான் இருக்கிறேன். இப்போ என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை அழைக்கிறார்கள், என்னை வரவேற்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு காரணம் இந்த விமோச்சனா இல்லம் தான் எனக்கு வழியை காண்பித்தது. அது மட்டுமல்ல, அதிலிருந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கு விமோச்சனா இல்லமும் அதில் பணியாற்றியவர்களும் இறைவனும் எனக்கு கிருபையும் எனக்கு கிடைத்தபடியாக தான் இப்போது நான் விமோச்சனா இல்லத்திலிருந்து சென்று நல்ல ஒரு அந்தஸ்தான நிலைக்கு இருக்கக்கூடியதாக வழிவகுத்து தந்தது. ஆரம்ப கட்டத்தில் என்கிட்ட ஒன்றுமே இருக்கவில்லை, மாற்றி உடுப்பும் இல்லை, சொல்லப்போனால் படுக்கிறதுக்கு எனக்கு பாய் தலானி கூட இல்லாத நிலைமையில் தான் இந்த விமோச்சனா இல்லத்துக்கு வந்தேன். இப்போ எனக்கு வீடு, மோட்டர் சைக்கிள்கள், எல்லா வசதிகளும், சகல வசதிகளும் எனக்கு இருக்கிறது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு விமோச்சனா எனக்கு வழிவகுத்து கொடுத்தது. அதுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போது பீடை கட்டுப்பாட்டு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒய்ஃபோட பேர்லேயே, அவட பேரில் இருந்தால் அவட பேர்லேயே ஒரு கார்மெண்ட்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து மிகவுமாக கோயில்கள், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற, மிகவும் வேதாகமத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். இவ்வாறான செயல்கள் எங்களுக்கும் பெருமையோடுது. நாங்கள் செய்கிற வேலையில் பயன் உள்ளது என்று நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இப்போ மொபைல் ஃபோனுகள், டச் ஃபோன் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே மிகவும் ஆர்வமாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய நாளில் ஜெயமன்னன் எங்களோடு கலந்து கொண்டதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 13 வருடங்களுக்கு மேலாக குடி போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, இன்றைய காலத்தில் நீங்கள் இப்போ வந்து விமோச்சனாக சேர்ந்த 2012 காலத்தில் புனர்வாழ்வு நிலையங்களே இல்லாத காலம், மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்திலேயே இல்லாத காலத்திலே எங்களுக்கு விமோச்சனா இல்லம் இருந்தது. இன்றைய காலத்தில் இந்த குடி போதைப் பொருள் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குடி நோயாளி, குடி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் குடி போதைக்குத்தான் அடிமையாக இருக்கிறார்களே தவிர சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர் என்று ஒதுக்க தேவையில்லை என்று விமோச்சனம் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் வந்து போதை வஸ்து மதுபாவனைக்கு அடிமையானவர்களை தவிர மற்றும்படி அவர்கள் கூடாதவர்கள் அல்ல. அவர்கள் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வர வேண்டும் என்றால் அவர்கள் இப்படியான புனர்வாழ்வு மையங்கள், விமோச்சனா என்ற பேரில் இருக்கிற விமோச்சனா சென்டர் மற்றும் சென்று அங்கிருந்து அவர்கள் மனதார திருந்தி இறைவனோடு ஐக்கியப்பட்டு அவர்கள் மனநிலைகள் நேராக சுத்தமாக, அதாவது கவனத்துக்கு ஏற்றுக்கொண்டு வந்து என்றால் அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல கணவனாக, நல்ல உறவினராக இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மது போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் மனநிலைக்கேற்ற அவர்களை சந்தோஷமும் சமாதானமும் வழிவகுத்து தகுந்த இப்படி ஒரு மையங்கள் இருக்கும் என்றால் அது போதும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் சந்ததியினர் அநேகர், பள்ளி பிள்ளைகள், யாராக இருந்தாலும் மது போதை வஸ்துக்கு அடிமையாகி என்ன செய்வதென்று அறியாது அவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். தற்கொலை, கொலை மற்றும் கற்பழிப்பு காரியங்களில் ஈடுபட்டு அவர்கள் வாழ்க்கையை வீணாக முடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி ஒரு மையம் இருந்து மையத்தில் வந்து அவர்கள் பங்கு பெற்று ஏற்றுக்கொண்டு அங்கே வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கு இப்படியான மையங்கள் எங்களுக்கு தேவை. இதில் அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் என்ன வழியிலாவது பின்பற்றி வருவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கைக்கு விடிவு உண்டு என்றதை அடாவடித்தனமாக அவர்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வழிகாட்டியாக சொல்லுகிறதுக்கு நான் விரும்புகிறேன். அவர்கள் மென்மேலும் இந்த சென்டர் இப்படியான விமோச்சனா போன்ற மையங்களுக்கு வருவார்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் அவர்களுக்கு விடிவு உண்டு. என்னை பொறுத்தமட்டில் இந்த மது போதை வஸ்து பாவனைக்கு அடிமையானவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதனுடைய விழிப்புணர்வும் அதனுடைய விளம்பரங்களும் சற்று குறைவாகவே இருக்கிறது. 10% தான் இருக்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மற்றும் எதை எடுத்துக்கொண்டாலும்
அதாவது விளம்பரங்கள் அதிகரிக்கிறது. எதற்காக விளம்பரம் அதிகரிக்கிறது? நல்ல விஷயங்களுக்கும் விளம்பரம் அதிகரிக்கிறது, கூடாத காரியத்துக்கு விளம்பரம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அந்த விளம்பரத்திற்கு பின்னால் நாங்கள் எப்படி போவோம் என்ற தீர்மானம் நாங்கள் தான் எடுக்க வேண்டும். நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறதா அல்லது நாங்கள் கூடாத வழிக்கு போகிறதா? சுருக்கமாக உதாரணத்துக்கு சிகரெட்டுக்கு விளம்பரம் பெருகி கொண்டு போகிறது. அதை பாவிப்பது நாங்களா அல்லது அதை பாவிக்காமல் விடுவதா என்ற தீர்மானம் நாங்கள் தான் எடுக்க வேண்டும். அதற்காக நான் இன்றைய காலகட்டத்தில் இளம் சந்ததிகளுக்கு நான் சொன்ன விரும்புவது என்னென்றால், அந்த விளம்பரங்களுக்கு பின்னால் போய் நீங்கள் கூடாத பழக்கம் கெட்ட வழக்கத்துக்கு போகிறதா இருந்தாலும் தீர்மானம் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அதிலிருந்து நாங்கள் மீட்டு நல்ல மனுஷனாக வருகிறார் என்ற தீர்மானம் நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் தீர்மானம் எடுக்கிறது நீங்களாக இருக்க வேண்டும். விளம்பரங்கள் உங்களை அழைக்கப்படாது, நீங்கள் விளம்பரத்துக்கு அடிமையாகப்படாது. ஆகையால் இந்த கூடாத வழக்கங்கள் தீர்மானங்கள் மற்றும் அந்த போதை வஸ்து மது போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கு நாங்கள் மென்மேலும் நின்று கொண்டு போகாமல் சுருக்கமாக நல்ல விஷயத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், நாங்கள் நல்லதை பின்பற்றுவோமானால் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் வாழலாம். நீங்கள் தீர்மானம் எடுப்பது எந்த விஷயத்துக்கு என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி ஜெயமன்னன். உங்களில் யாரேனும் மது போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகி சமூகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு விமோசனா இல்லத்தின் சேவையை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் விமோசனா இல்லத்தின் சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.